நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது ஒரு வாய் பேச முடியாத ஒரு அழகான பொண்ண என் கண்ணில் காட்டு. மருமகடா தங்கவேல் சம்சாரம். வணக்கம் நீ. வணக்கம். வாங்கடா வந்து கட்டி புடிங்கடா அவன. சக்தி சக்தி அம்மா லட்சுமி சக்திவேல் வந்திருக்கான் வாமா. மாமா சக்தி ஏய் லட்சுமி வந்திருக்கா பாருடா. அம்மாவை குணப்படுத்தி நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மகா லட்சுமிடா. லட்சுமி இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டாந்தது நம்ம வெற்றி தான்டா. உண்மையிலேயே நம்ம வீட்டுக்கு லட்சுமி வந்தாச்சுடா. போட ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. சக்திவேல், நான் தான் உங்க அண்ணி லக்ஷ்மி. என் காலெல்லாம் விழ மாட்டீங்களா? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? விழமாட்டியா? திரு அம்மா, சின்னையாவுக்கு தீக்காயம் பட்டுச்சுமா. தீ பட்டுச்சா? எப்படி? கோயில்ல ஏதோ விளக்குல இருந்து தீ பட்டிருக்கும் போல் இருக்குமா.
ஓ, அதான் கூப்பிட கூப்பிட எதுவுமே பேசாம போறானா? எழுந்துரு. உனக்கு எங்கேயோ தீ பட்டுச்சுன்னு டிரைவர் சொன்னாரே, எங்கட நெருப்பு பட்டுச்சு? எங்க? ஐயோ, டேய் இவ்வளவு பெருசா பட்டிருக்கு. ஐயோ, துணியில நெருப்பு பட்டுச்சுன்னா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, வேற எங்கடா பட்டிருக்கு? காட்டு காட்டு. ஐயோ, என்னடா இவ்வளவு பெருசா பட்டிருக்கு? நீ பாட்டுக்கு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க, உனக்கு எரிச்சல இல்ல? இரு, உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன், இரு. என்னடா? ஐயோ இல்ல, அதுக்கு மருந்து போட்டாதான் சரியாகும். இரு, நான் எடுத்துட்டு வரேன். டேய், உனக்கு நெருப்பு பட்டத உங்க அக்கா கிட்ட சொல்லாத, அவ வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. சரி, நான் போயிட்டு வரதுக்குள்ள நீ ஜிப்பாவை கழட்டு போ, சீக்கிரம். ஐயோ, மா, என்ன கையில மஞ்சள்? ஏன் மஞ்சள கரைச்சு வச்சிருக்க? யாருக்கும் எதுவும் அடிபட்டிருக்கா? இல்லம்மா. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் அது சொல்லுமா. தெருவுக்கு லேசா தீக்காயம் பட்டுருச்சு. ஐயோ, என்னம்மா சொல்ற நீ? தீக்காயம் பட்டுருச்சா? ஐயோ, என் தம்பி முள்ளு குத்துனாலே தாங்க மாட்டானே. எங்க இருக்காமா அவன்? தெரு உள்ளதா இருக்கான். தெரு, டேய் தெரு, தெரு. ஐயோ, என்னடாச்சு? ஏதோ நெருப்பு காயம் பட்டுருச்சாமே. என்னடாச்சு? என்னடாச்சு? எங்கடா காமி? எங்க காயம் பட்டிருக்கு? எங்கடா? திரும்ப. ஐயோ, என்னடா இவ்வளவு பெரிய நெருப்பு காயம் பட்டிருக்கு? எப்படி ஆச்சு? ஐயோ, சரி வா, ஹாஸ்பிடல் போலாமா? வா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சின்ன காயந்தா. மஞ்சள் பத்து போட்டா சரியா போயிடும்டி. ஆமா ஆமா, மஞ்சள் போட்டா சரியாயிடும். இதே உனக்கு ஆச்சுனா இப்படி பண்ணுவியா நீ? ஏதாவது சொல்ல போறமா? நீ வாடா, உடனே ஹாஸ்பிடல் போலாம். எப்படி ஆச்சு இப்படி? ஏமா, அவளை கிச்சனுக்கு எதுவும் வேலை செய்ய அனுப்புறியா? ஐயோ, நான் ஏதோ அவனை அனுப்பலமா. அப்புறம் அவன் கோவில்ல சாமி கும்பிடும் போது அப்போ அகல் விளக்குல இருந்து நெருப்பு பட்டுருச்சாமா. கோயிலுக்கு போய் விளக்கேத்தும் போது இப்படி ஆயிடுச்சா? ஏடா, உன் கூட டிரைவர் இருக்க சொன்னனே, அந்த அண்ணன் எங்க போனாரு? ரவி அண்ணா, ரவி அண்ணா வாங்க இங்க. அம்மா, என்ன உங்களை எதுக்கு நான் வேலைக்கு வச்சிருக்கேன்? எங்க தம்பி போனாலும் அவன கூடவே இருந்து பாத்துக்கணும்னு சொல்லி தானே வச்சிருக்கேன். பாருங்க, போயிட்டு நெருப்பு காயம் பட்டுட்டு வந்திருக்கான். என்ன பண்ணீங்க அவ்வளவு நேரம்? ஐயா கோயிலுக்குள்ள இருந்தாரு, நான் வண்டி கிட்ட நின்னுட்டு இருந்தேம்மா. யாராவது வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு பாதுகாப்புக்காக நின்னீங்களா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை அப்படியே கோடீஸ்வரி. பைரவா, போங்க, போய் சீக்கிரமா காரை ரெடி பண்ணுங்க, ஹாஸ்பிடலுக்கு போணும். நீ வாடா போலாம். சரிம்மா. வாடா. உனக்கு தெரியாதுடா, நீ சின்ன காயம் தான் சொல்லுவ, அப்புறம் இது பெருசாகி வலி தாங்க முடியாம நீ அழுவ. நான் மனசு கேட்காம அழுது புலம்பணும், அதானே? என்னால முடியாது, வா கிளம்பலாம். வாடா நீ, வா. வாங்க நம்ம போலாம். அப்பா, எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? பாப்பாவுக்கு என்ன டவுட்? அன்னைக்கு எனக்கு பல்லு விழுந்துச்சுல, அம்மா கிட்ட போய் சொன்ன பல்லு விழுந்துச்சுமான்னு. அம்மா கண்டுக்கவே இல்ல. ஆனா மாமாக்கு இப்படி ஆன உடனே ஏன் இப்படி அம்மா துடிக்கிறாங்க? ஒரு வாட்டி அப்பா மாடியில இருந்து கீழே விழுந்துட்டேன், கையெலும்பு உடைஞ்சு போச்சு. கோடீஸ்வரி, கையெலும்பு உடைஞ்சு போச்சுன்னு சொன்னேன். ஒரு சின்ன தைல டப்பாவை கொடுத்து இத பூசிக்கோங்க, சரியாயிடும்னு சொல்லிட்டாங்கம்மா. எனக்கே இந்த கதி. அவ சுபாவம் அந்த மாதிரி, புரியுதா? நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வா, என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். ஓகேவா? வாங்க வாங்க வாங்க. இந்து, ஏய் இந்து. நான் கூப்பிட்டது கூட காதுல விழாம அப்படி என்ன யோசனை? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? பிரசாதம் கொடு.
மறந்துட்டியா? உன்கிட்ட சொன்னா நான் வாங்கிட்டு வர சொல்லி. நாளைக்கு வாங்கிட்டு வரியா? நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. மனச ஒருநிலைப்படுத்தணும். அப்பதான் வாழ்க்கையில நம்ம நினைச்சதை அடைய முடியும். புரியுதா? இப்படி கண்டதையும் மறந்துட்டு வரக்கூடாது. நான் நினைச்ச மாதிரியே வாய் பேச முடியாதவனை பார்த்துட்டேன். ஆள் அழகாதான் இருக்கான். அவன் தான் எனக்கு புருஷனா வரணும்னு இருந்தா அடுத்த தடவை அவனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு நிச்சயமா கிடைக்கும். நான் கூப்பிட்டு போறேன். நீ வந்த நேரம் இனி எல்லாமே நல்லதாண்டா நடக்கும். திரு, இப்போ உனக்கு எரிச்சல் பரவாயில்லையாப்பா? நான் கொஞ்சம் மருந்து போட்டு விடட்டுமா? நான் கும்பிடுற சாமி தாண்டா இந்த கண்டத்திலிருந்து உன்னை காப்பாத்தி இருக்கு. இன்னும் எதுக்குடா அந்த எரிஞ்ச ஜிப்பாவே பாத்துட்டு இருக்க? டேய், எரிஞ்சு போன துணி வீட்லயே இருக்க கூடாது. அது குடும்பத்துக்கே ஆகாது. இத தலையை சுத்தி குப்பை தொட்டியில போட்டுட்டு வந்துடுறேன். ஏன்டா இதை எடுத்து வச்சுக்கிறேங்கிற? இதான் ஆகாதுன்னு சொல்றேன்ல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? டேய், ஏன்டா ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன புள்ள நீ?
அம்மா, இன்னைக்கு நான் கோவில்ல என்ன மாதிரியே வாய் பேச முடியாத பொண்ண பார்த்தேன். அவதான் என்ன தீயிலிருந்து காப்பாத்தி விட்டா. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, பொண்ணு எப்படி இருப்பா? டேய் திரு, அவளை நீ மட்டும் விரும்பினா போதுமா? அவ மனசுல நீ இருக்கியான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ண என்கிட்ட காட்டு. நான் பார்த்துட்டு முடிவு சொல்றேன். என்ன, சரியா? டேய், கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்றா. எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா உனக்கு? ஏன்னா சும்மா கத்திக்கிட்டு இருக்க? பின்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும். தொடச்சிக்கிட்டு தானே இருக்கேன். நல்லா தொட. அம்மா, உங்களுக்கு பிடிச்ச அல்வாவும் மிச்சரும் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? இந்தாங்கம்மா, நான் ஊட்டி வரேன். சாப்பிடுங்கம்மா. மா, சாப்பிடுங்கம்மா. மா, சாப்பிடுங்கம்மா. சாப்பிட மாட்டீங்களா? உங்களுக்கு பிடிக்கணும் தானே அல்வாவும் மிச்சரும் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்கம்மா. மா, நான் உங்க சக்தி வந்திருக்கேம்மா. மா, என்ன பாருங்கம்மா. என்கிட்ட பேச மாட்டீங்களாம்மா? மா, என் மேல இன்னும் கோவம் போலையா? மா, ஏமா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பேசுங்கம்மா. மா, ஏன் செஞ்சேன்னு என்ன திட்டுங்க. இல்ல அடிங்க. அடிங்கம்மா. அடிங்க. நல்லா அடிங்க. அடிங்கம்மா. அடிங்க. நல்லா அடிங்க. மா, உங்க அம்மா பழைய நிலைமைக்கு வரணும்னா ஏற்கனவே நடந்த அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். அப்பதான் அவங்களுக்கு சுயநினைவு வரும். பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பச்சை துணிலுடன் அன்னத்திறகினை மெல்லலையிட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பச்சை துணிலுடன் அன்னத்திறகினை மெல்லலையிட்டு வைத்தேன். இன்னும் யாரோ வந்து பாராட்ட, நானாரோ என்று தாராட்ட, இன்னும் யாரோ வந்து பாராட்ட.
யாரு நிமிர்ந்தைய பிள்ளை நடக்கையில் ராஜனடை பார்க்கும் எழில் நீந்தும் உடலினை காணும் பொழுதெனில் சிற்பமதை கேட்கும் இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தே